பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். அண்ணாமலை மாற்றம் அப்படிங்கிற விஷயம் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் கிஷன் ரெட்டி அப்படிங்கிறவரை தமிழ்நாட்டில் பாஜக தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தேர்தல் பொறுப்பாளராக நியமிச்சிருக்கிறாங்க. அதே போல் தமிழிசை, வானதி ஸ்ரீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவரெல்லாம் மற்ற அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நியமனம் எதை குறிப்பிடுகிறது? விரைவில் அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தமிழிசை அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாங்க. அவங்க தலைவராகிறது தான் டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு வர்ற செய்தி பார்க்கும்போது அவர் மத்திய அமைச்சராக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சது. இது இந்த சூழலை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அதாவது பாஜகவில் இப்போ தேர்தல் நடந்துட்டுருக்கு, உட்கட்சி தேர்தல் நடந்துட்டுருக்கு. அந்த 3 வருஷ காலத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடக்கும். அது இப்போ நடக்க போகுது. ஆக்சுவலாக பிப்ரவரிக்குள்ளே முடிக்கணும் தேர்தல் ப்ரொசீடிங்ஸ்லாம். கீழ் லெவல்லேருந்து இந்த வட்ட லெவல் சொல்லுவாங்கல்ல, அதுலேருந்து கிட்டத்தட்ட மாவட்ட செயலர் வரையும் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது ஒரு காம்ப்ரமைஸ் அளவில் மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு போட்டி இல்லாத அளவுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு ஒரு பார்வையாளரை போடுவாங்க. தேசிய குழு உறுப்பினர்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு மாநிலத்திலேருந்து இவ்வளோ பேர்னு அதுக்கெல்லாம் ஒரு பார்வையாளரை போட்டு ஒரு சுமூகமாக எல்லாரையும் அகாமடேட் பண்ணுற மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு தான் கிஷன் ரெட்டி வந்திருக்காரு. அதுக்கு தான் தமிழிசை அந்தமான் நிக்கோபர் போயிருக்காங்க. வேறு பொன் ராதாகிருஷ்ணன் கூட போயிருக்காரு. வானதி கூட மிஜோராம் போயிருக்காங்க. அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு தேர்தல் சம்மந்தப்பட்டு. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே மாநில தலைவரான பதவி அண்ணாமலை இருப்பாரா மாட்டாரான்னு தான் இப்போ இருக்கிற கேள்வி. இப்போ அண்ணாமலையோட ப்ரீவியஸ் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி அவர் நடந்து கொண்ட விதம், அதிமுக அண்ணாவை பற்றியும் ஜெயலலிதா பற்றிலாம் அவர் சொன்ன விஷயங்கள், அப்புறம் எடப்பாடிக்கும் அவருக்குமான மோதல்கள், அதிமுகவுக்கும் அவருக்கான மோதல்கள், இதன் விளைவாக கூட்டணி அமையாமல் போன ஒரு விஷயங்கள், அப்புறம் எண் மக்கள் யாத்திரை அவர் போனது, கட்சியை வளர்க்குறான்னு சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக அந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படலை. 2 பேரும் தனித்தனியாக இருந்தாங்க. ஸோ ஏற்படாததுக்கு அண்ணாமலை ஒரு காரணம் அப்படின்றது பாஜக மேலிடத்தோட கணக்கு. இவர் கோட்டை விட்டார், தேவையில்லாமல் அதிமுக பகைச்சிட்டாரு, அதனால் அவங்க விலகி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் அந்த பாயிண்ட் சொல்கிறாங்களே தவிர, என்னுடைய பர்சனல் பாயிண்ட் நான் நினைக்கிறது என்னென்னா அதிமுக தனியாக நின்றதுக்கு காரணமே பாஜக சொல்லி தான் தனியாக நின்னாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை தடுக்கிறதுக்காக தான் அவங்க நின்னாங்கன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக அதில் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்றது உண்மை இல்லை. பாஜகவும் அதிமுக சேர்ந்து போட்டி போட்டாலுமே மைனாரிட்டி ஓட்டுகள் அங்கே தானே போகல. அதாங்க நான் இல்லை பாஜக விட்டு அதிமுக தனியாக நின்னது கூட திமுக போகிற மைனாரிட்டி ஓட்டை தடுக்கிறதுக்காக தான் வந்தாங்கன்னு சொல்கிறேன் நான். ஆனால் அது ஃபெயில் ஆகிட்டாங்க அதிமுக. அப்படி அதிமுக தனியாக கூட அவங்க எஸ்டிபியை சேர்த்து நின்னா கூட பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்களுக்கு மைனாரிட்டி அதிமுக ஓட்டு போடல. நீ பாஜக விட்டு வந்தால் கூட நீ பாஜகவோட ஆள் தான் மைனாரிட்டி இவங்களை நம்புற அதிமுக நினைக்கிறாங்க. அதனால் இவங்க பிரிஞ்சு பெரியாத ஒன்றும் பெரிய வேறுபாடை உண்டாக்கல. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் பிஜேபி சொல்லி தான் அதிமுக அந்த ஸ்டாண்டை எடுத்துருப்பாங்கன்றது என்னுடைய கணக்கு. திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை தடுக்கணும், தடுத்தால் அது கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சின்னா சில இடத்துல நம்ம அதோட வெற்றி வாய்ப்பை தடுக்கலாம்னு நினச்சி தான் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஒட்டுமொத்த 90% மைனாரிட்டி அதிமுகவை இன்னும் பாஜகவோட சேர்த்து தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மை, அடிப்படையான விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த சேராது இருந்ததுனால 2 கட்சியும் அதிகமான ஓட்டுகள் சில இடங்களில் வாங்கி கூட 2 கட்சி வாங்கின ஓட்டுகளை சேர்த்தா சில இடங்களில் திமுக கூட்டணியோடு அதிகமாக வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்பொழுது சரி நம்ம சேராத போயிட்டோமேன்னு அதிமுகலையும் சரி பாஜகலையும் சரி 2 பேர் சைட்லையும் வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சேர்ந்து தான் 30 இடங்கள் வாங்கியிருக்கலாம். தமிழிசை புலம்புறது ஒரு பக்கம் இருக்குது, ப்ரொஃபஸர் சீனிவாசன் ஒரு பக்கம் புலம்புறாரு, ஒரு பக்கம் இன்னும் நிறைய பேர் இதில் முருகன் கூட சொல்கிறாரு வச்சுக்கோங்களேன். ஆனால் அண்ணாமலைக்கு அந்த பார்வை இல்லை சார். அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் அதிமுகவோட வேண்டான்னு அவர் நினைக்கிறாரு, தனியாகவே கட்சியை வளர்க்கலான்னு அவர் சொல்கிறார். அவர் எப்போதுமே என்னென்னா அவரை பொறுத்த மட்டும் அவர் தன்னை முன்னிலைப்படுத்துகிறாருன்ற ஒரு பெட்டிஷன்ஸ் புகார்கள் தொடர்ந்து மேலே பாஜக ஹைகமாண்டுக்கு போயிட்டுருக்கு. சீனியர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டுறாரு, அப்புறம் தனக்கு கட்சியில் எதிராக இருக்கிறவங்களெல்லாம் சைட்லைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து அவரை பற்றின புகார் போயிட்டு இருக்கு. ஆனால் அவருக்கு அந்த சந்தோஷ் ஒருத்தர் அங்கே இருக்கார், நேஷனல் லெவல் செக்ரட்டரி, அவர் இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இவர் காலத்தை தள்ளியிருந்தார். ஆக்சுவலாக இப்போ என்னாச்சுன்னா எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பாஜக அமித்ஷா ரொம்ப தெளிவாக இருக்கார். ஒன்னால தான் கெட்டு போச்சு, காரியமே கெட்டு போச்சு, இனிமேல் நீ இருக்கிறதுனா நீ அதிமுகவோட நாங்கள் 26 தேர்தல் நம்ம எப்படி கூட்டணி அமைப்போம்னு சொல்ல முடியாது, நமக்கு இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி அதிமுக அமைக்கிறது தான், அதனால் நீ இருந்தேன்னா அது இன்னும் கெடுத்துருவேன், அதனால் ஒழுங்காக இருக்கிறதுனா இரு, இல்லாட்டி ஒன்று நாங்கள் தூக்கிடுறோம்னு சொல்லிட்டார் அவர். ஆக்சுவலாக அதனால தான் என்ன பண்ணார் அண்ணாமலை சரி நான் ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிற அப்படி நடந்துக்கிறேன்னு அதிமுகவோட போராட்டத்தை கூட பாராட்டினார்.
Okay, right. அதிமுக போராடினதை பாராட்டினார் பார்த்தீங்களா, கண்டிப்பா. அது பாராட்டினார். அப்புறம் வந்து அவங்க இன்னும் கோபமாக தான் இருக்காங்க. இவர் லண்டன்லேருந்து வந்த பிறகு 2-3 தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டார். அமித்ஷாவும் கொடுக்கல, மோடியும் கொடுக்கல அப்பாயின்மெண்ட். நட்டாவே அவரை பார்க்க விரும்பலைங்க. ஆமாம், அது தவிர இவர் சம்மந்தப்பட்ட வீட்டில் ரைடெல்லாம் விட்டுருக்காங்க. ஒரு 9 இடத்துல ரைடு விட்டுருக்காங்க கடந்த 20 நாளில். 250 கோடி ஆவணம் எடுத்திருக்காங்க. 13 கோடி ரூபாய் கேஷ் அதை பிடிச்சிருக்காங்க. இதெல்லாமே இவங்க ஆளுங்களுக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து தமிழிசை இப்போ அங்கே போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா, எனக்கு கவர்னராக இருந்துட்டு வந்து என்னை நடுத்தூரில் விட்டீங்களேன்னு அவங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. அவங்க அங்கே போயிட்டு கெஞ்சிருக்காங்க, எனக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுங்கன்ட்டு. அவங்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்குறதுனா முருகனை தூக்கி தமிழ்நாடு தலைவராக போடணும். ஓகே, போட்டு அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு 2 மந்திரிலாம் கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. ஏற்கனவே முருகன் இருக்காரு. ஸோ அப்போ தமிழிசை கொடுக்கணும்னா முருகனை வந்து இங்கே தலைவராக போட்டு தமிழிசைக்கு மந்திரி பதவி கொடுக்கணும். அண்ணாமலை ரிமூவ் பண்ணணும். அவரை தூக்கி ஏதாவது நேஷனல் லெவலில் செக்ரட்டரி மாதிரி ஏதாவது போடணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க, பாஜகவில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவர் அண்ணாமலையை தூக்கணும் அப்படின்றது எப்போ இன்னும் ஃபைனலாக பண்ணுறாங்கன்னா, இந்த சவுக்கடியெல்லாம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பாஜக மேலின்னு சுத்தமாக விரும்பவே இல்லை. தன்னை வந்து இவர் டெவலப் பண்ண விரும்புகிறார், தன்னை முன்னிலைப்படுத்துறாரு அப்படின்ற அளவில் இவர் வந்து இனிமேல் நீடிக்க அலோவ் பண்ணக்கூடாது. பாஜகவோட எந்த அவங்க ஐடி தளம் இருக்குல்ல பாஜக, அதில் வந்து இந்த அண்ணாமலை சவுக்கடியெல்லாம் போடவே இல்லையா அவங்க. கண்டிப்பாக சந்தோஷ் மட்டும்தான் அதை போட்டுருந்தார், வேறு யாருமே போடவே இல்லை அந்த விஷயங்கள்லாம். பாஜக மேலிடம் ரொம்ப கோபமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இந்த மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எப்போதுமே ஆரம்பத்துலேருந்தே ஒரு தன்னை கட்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு. நான் 11% ஓட்டு வாங்கிட்டேன்றார். ஆனால் பாஜக என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் நாங்கள் கொட்டின பணத்துக்கு, கோடி கோடியாக கொட்டின பணத்துக்கு நீ காட்டிருக்கிற ரிசல்ட் ரொம்ப கம்மி ஓகே அப்படின்றாங்க. அதனால் அவங்க வந்து இவரை நம்ப தயாராக இல்லை. ரெண்டாவது வந்து ஏடிஎம்கேவோட நாங்கள் க்ளோஸாக இருக்கிறப்போ போகணுன்னு விரும்புகிறப்போ எடப்பாடி தரப்பில் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, அண்ணாமலை தூக்குங்க, அண்ணாமலை தூக்கி இடத்துல போட்டிங்கன்னா தான் எங்களுக்குள்ள ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருக்கும், இல்லாட்டி வந்து நாங்கள் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாஜக மேலிடத்தோட அந்த எண்ணத்தை புரிஞ்சுருந்த இவர் என்ன பண்ணுறாரு, அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, சரி நம்ம பாஜக மேலிடத்தோட அனுசரித்து போகலாம், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் ஐயா, நான் உங்களுக்கு சலாம் போட்டு நீங்கள் சொல்கிறபடியே இருக்கேன், நீங்கள் அதிமுகவோட கூட்டணியில் அதிமுகவோடய போகிறேன், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதிமுக பற்றி எதுவும் பேசாத இருக்கேன், நீங்கள் சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கிறேன்னு இவர் சொல்கிறாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவரை நம்பலாமா வேண்டாமா. ஆனால் எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார், அண்ணாமலை ரிமூவ் பண்ணுங்க, வேற ஒருத்தரை போடுங்க, நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கலாம். அவருக்கு என்னென்னா 21 வந்து அதிமுக பாஜக 2 சேர்ந்து பாமக சேர்ந்து எல்லாமே 3 பேர் சேர்ந்து தினகரன் கூட இல்லாமல் 75 சீட் வாங்கினாங்க. இப்போ தினகரன் சேர்ந்து தேமுதிகவும் சேர்த்துட்டு அதிமுக பாஜக பாமக தேமுதிக தினகரன் ஓபிஎஸ் இப்படி எல்லாரும் இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பலமான கூட்டணியை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை தான் பாஜக இறங்கியிருக்காங்க. அதே சமயம் அதிமுக என்ன நினைக்குது, தாவேக்காவை நம்பி போக முடியுமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா தாவேக்கா கடைசி கட்டத்தில் எனக்கு 70 சீட்டு கொடுங்க, 80 சீட் கொடுங்க, எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க, இப்படி பல கோரிக்கைகளை வச்சாங்கன்னா அது இவங்களால் ஏற்றுக்க முடியுமா முடியாதுன்னு தெரியாது. எதுக்கு அவங்களுக்கு என்ன பலம் இருக்குது பலம் இல்லை விஜய்க்குன்னு நமக்கு தெரியாத போது எதுக்கு 60 சீட் 70 சீட் கொடுக்கணும். இப்போ காங்கிரஸுக்கெல்லாம் வந்து 2011 ஏகப்பட்ட சீட்டை கொடுத்தாங்க, 60-65 சீட்டு. அவங்க என்ன ஜெயிச்சாங்க, ஒன்றுமே ஜெயிக்கல. அந்த மாதிரி போயிட போகுதுன்னு அதிமுக இப்போ பயப்படு. திமுக கொடுத்தாங்கல்ல 2011, அது மாதிரி இப்போ நம்ம வந்து விஜய்க்கு வந்து சீட்டை வாரி கொடுத்துட்டு கடைசியில் அந்த சீட்டெல்லாம் திமுக வின் பண்ணிட்டு போனால் என்ன பண்ணுறது. அதனால நம்ம வந்து விஜய் நம்புறதை விட நம்ம ஏற்கனவே அரித்மேட்டிக்கலாக பாஜகவோட சேர்ந்து நமக்கு ஒரு பலன் இருந்திருக்கு, அதனால பாஜகவோட நம்ம சேரலான்னு அதிமுகவில் பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரே இடைஞ்சலாக வந்து இந்த அண்ணாமலை தான் இருக்கார். ஸோ இந்த அண்ணாமலையை வந்து இடத்த காலி பண்ண வைக்கணும் அப்படின்னு தான் எடப்பாடியோட விருப்பம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அண்ணாமலையை காலி பண்ணி வைக்கிற அண்ணாமலை என்ன சொல்கிறார், இல்லைங்க மேலிடத்தில் என்ன சொல்கிறார், நீங்கள் சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கிறோம், நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறீங்களோ அதை கட்டமைங்க, நாங்கள் அதுக்கு ஆதரவாக இருக்கோம். அதான் பேட்டியிலே வெளிப்படுத்திருக்காரு. அதுதான் சொல்கிறேன், எனக்கு பர்சனலாக அதிமுகவில் எந்த விஷயம் கிடையாதுன்னு ஏன் சொல்கிறாரு அவர், அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி திமுக ஆட்சி அகற்றணும்னா ஏதோ ஒரு கூட்டணி அமைக்கணுன்ற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. ஆக்சுவலாக திமுகவுக்கு எதிரான ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா வந்து திமுக பாஜக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட இன்னும் நெருங்கி வர மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே போயிட்டுருக்கு. அதிமுக தேர்தலுக்கு நெருங்குற வரையும் இதை பற்றி பேச மாட்டாங்க வச்சுக்கோங்க, அவங்கள கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உள்ள வந்து எல்லா விஷயங்களும் ஓடிட்டுருக்கு. அதிமுகவில் இருக்கிற பல பேர் வந்து பாஜகவோட பேசிட்டு இருக்காங்க, பாஜக இருக்கிற முக்கியமான ஆட்கள்லாம் அதிமுகலையும் பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த கூட்டணி போயிட்டு தான் இருக்குது. இப்போ பிரச்சனை வந்து அண்ணாமலையை தூக்கிட்டு கூட்டணியை வச்சுக்கலாமா, அண்ணாமலையை வச்சுட்டு இந்த கூட்டணி நடத்தலாமா அப்படின்னு வரும்போது எடப்பாடி சொல்கிற விஷயம், அவரை தூக்கிட்டு அவரை தான் இன்னும் சுலபமாக இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் வந்து அண்ணாமலை ஒரு லீடராக எமர்ஜ் ஆகிறத வந்து எடப்பாடி விரும்பலை. அதனால் இதை சான்ஸாக வச்சு அவர் தூக்க பார்க்குறாரு ஆக்சுவலாக அவர். அதனால் வந்து இதுதான் இப்போ ஓடிட்டு இருக்கு. பாஜக மேலிடம் வந்து இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்ட முடிவு எடுப்பாங்கன்னு பார்க்கணும். பட் இன்னைக்கு காத்தால வரையும் அண்ணாமலை தூக்குறதுன்ற முடிவில் தான் பாஜக மேலிடம் இருக்கிறதா தகவல் வருது ஆக்சுவலாக.
இப்போ தூக்குவாங்கன்ற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா நான் வந்து சமாதானப்படுத்திக்கிறேன். நான் வந்து அதிமுகவுக்கு எதிரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாருல்ல. அது வந்து எடுபட நினைக்கிறீங்களா தலைமையில? அதான் மேலிடம் காலில் விழுந்துட்டார் சார். வேறு வழி இல்லை அவருக்கு. இப்போ என்னை காப்பாற்றுங்க, என்னை விட்றாதீங்க, எனக்கு இந்த பதவி விட்ற. ஏன்னா இப்போ அவர் என்ன நினச்சார் முதல்ல, நம்மளை வந்து தலைவர் பதவியிலேருந்து தூக்கினா நம்ம தனியாக போய் ஒரு கடையை போடலாம்னு நினச்சார் அவர். ஆக்சுவலாக தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். அதான் தாவேக்காவை கூட பாராட்டினார் பாருங்க, கவர்னர்கிட்ட போய் ஒன்று கொடுத்ததுக்கு. ஓகே. நம்ம தனியாக ஒரு போய் ஒரு தாவேக்காவோட ஒரு கூட்டணி வச்சு நம்ம ஒரு 5 இடத்துல வின் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலான்ற ஐடியாவில் அவர் இருந்திருக்காரு. அப்புறம் அவருக்கு இந்த செக் வச்சுட்டாங்க, இந்த ரைடு ஈடுன்னு செக் வச்ச உடனே இப்போ என்ன சொல்கிறாரு, வேறு வழி இல்லாமல் பாஜக தலைமையோட காலில் விழுந்துட்டார். ஐயா நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறேன், நீங்கள் அதிமுக கூட்டணி வச்சுக்கோங்க, நான் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டுக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் எடப்பாடி அவருக்கு கருணை காட்டுவாரா அப்படின்னு தெரியல. எடப்பாடி கருணை காட்டினாலும் பாஜக மேலிடம் கருணை காட்டினாலும் எடப்பாடி வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லைங்க நான் என் கூட கூட்டணின்னா நீங்கள் அண்ணாமலை தூக்குங்கன்றாருன்னா அவர் கதை கந்தலாயிடும், அண்ணாமலை கதை கந்தலாயிடும். ஸோ இப்போ வந்து பாஜக மேலிடம் வந்து யோசிக்கிறாங்க, சரி அண்ணாமலை சொல்கிறத கேட்டு அவரை கணிவு பண்ணலாமா, இல்லை ஆளை தூக்கிட்டு முருகனையோ இல்லை தமிழிசையோ போடலாமா, இல்லை வானதியை போடலாமா, இப்படி அவங்க யோசிக்கிற ஒரு கட்டத்தில் இருக்காங்க. ஸோ எடப்பாடி வந்து தெளிவாக இருக்கார். அண்ணாமலை வந்து ஒன்று கூட்டணிக்கு இதாக இருக்கார், ஏற்கனவே பல விஷயங்கள் பேசிட்டாரு. இன்னொன்று கொங்கு மண்டலத்தில் ஒரு லீடராக வளர்றாரு. அது அவருக்கு வந்து பிடிக்கல ஆக்சுவலாக. ஸோ இந்த சான்ஸை வச்சு நான் அவரை கட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்கிறார் எடப்பாடி. ஓகே. இப்போ தமிழிசை மீண்டும் கொண்டு வர பட்சத்தில் இன்னைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க, நாடார் ஓட்டுகளை குறிப்பிட்டு அதை டார்கெட் பண்ணி வந்து தமிழிசை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அண்ணாமலையால் கவுண்டர் பாலிடிக்ஸ் அந்த இது வந்துட்டு கை கொடுக்கல அப்படின்னு வந்து பாஜக ஃபீல் பண்ணுறதாகவும், அதுக்கு மாற்றாக தான் இப்போ தமிழிசையை வந்து முன்னிறுத்துறதாகவும் சொல்லப்படுது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை ஆக்சுவலாக நாடார்கள் ஓட்டு வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் தான் போகுது, இந்து நாடார் ஓட்டு கொஞ்சம் போகிறது. பட் அதுவும் கனிமொழி அங்கே சவுத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பித்த பிறகு கிறிஸ்டியன் நாடார்ஸ் முழுக்க வந்து டிஎம்கே சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. ஓரளவுக்கு இந்து நாடார்ஸும் வந்து திமுகவுடைய ஆதரவாளர்களாக மாறிட்டாங்க ஆக்சுவலாக வந்து. அதனால் இந்து நாடார்களில் கொஞ்சம் பேர் வந்து இன்னும் பிஜேபி சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. அதனால் நாடார்களை மையப்படுத்தி தமிழிசையோட பாலிடிக்ஸ் இல்லை, தமிழிசையினால நாடார்கள் ஓட்டை வாங்கி தரணும் இல்லை. கனிமொழி அந்த இடத்துல வந்துட்டாங்க, நாடார்கள் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுற லெவலுக்கு. ஏன்னா இல்லாட்டி உங்களுக்கு சவுத்தில் வந்து எல்லா பார்லிமெண்ட்ரி சீட்டையும் வந்து நீங்கள் எடுக்க முடியுமா? நீங்கள் ஈவன் நாகர்கோவில் உட்பட சொல்கிறேன் நான், நாகர்கோவில் உட்பட திமுக கூட்டணி தான் வின் பண்ணிச்சு ஆக்சுவலாக, கன்னியாகுமரி உட்பட. அதனால் வந்து இந்த இந்த நாடார் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி தமிழிசைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழிசையோட பாயிண்ட் என்னென்னா வந்து, என்னை வந்து கவர்னர் பதவி வரையும் நான் போனேன், என்னை வந்து இப்போ அனாதைய தெருவில் விட்டீங்களே, எனக்கு அதை வாய்ப்பு கொடுங்க, ஒன்று கட்சி தலைமையில் கொடுங்க, இல்லை மந்திரி சபையில் கொடுங்கன்னா. இதுக்கு ரெண்டுல எது வாய்ப்பு அதிகம் சார்? எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க ஏற்கனவே 2 தடவை வந்து டேர்ம் இருந்துட்டாங்க. தமிழிசை வந்து பாஜகவுடைய தலைவராக 2 தடவை இருந்துட்டாங்க. அதே மாதிரி முருகனும் 2 தடவை இருந்துட்டார். ஆனால் கன்சிக்யூட்டிவாக 3ஆவது தடவை இருக்க முடியாது, நடுவில் ஒரு கேப் இருக்கணும், அதுக்கப்புறம் இருக்கலாம். ஸோ ஒரு கேப் இருந்ததுனால அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கான இவங்களுக்கு ஒரு கேப் வந்திருக்குல்ல, அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தமிழிசைக்கு வந்து தலைவர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. முருகனை வந்து மந்திரி பதவியிலேருந்து தூக்கினா அது வந்து அவர் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருக்கார் இல்லையா, அது வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு தவறான ஒரு சிக்னல் கொடுக்கும். அதனால் அவரை தூக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்தா பெரும்பாலும் வந்து தலைவர் பதவி அண்ணாமலை தூக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அண்ணாமலை கெஞ்சி பார்க்குறாரு, ஐயா நான் நீங்கள் சொல்கிறபடியே கேட்குறேன்னு கெஞ்சி பார்க்குறாரு, இல்லை இவரை தூக்கியே தரணும்னு எடப்பாடி பிடிவாதமாக இருந்தாருன்னா தமிழிசையை கொண்டு வருவாங்க. தமிழிசைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை வானதியை கொண்டு வரலாம், சொல்ல முடியாது. தமிழிசை அண்ட் வானதி 2 பேரையும் கொண்டு வரலாம். யாரை கொண்டு வந்தாலுமே இதை நான் சொல்கிற 2 பேரை தவிர வேறு யார் வந்தாலுமே அவங்க ஏடிஎம்கேக்கு அனுசரணையாக இருக்கிற மாதிரி ஒருத்தரை தான் கொண்டு வருவாங்க. ஓகே, நயினார் நாகேந்திரன் கூட ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக. இப்போது அண்ணாமலை வந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்னா அண்ணாமலையோட எதிர்காலம் என்னவாக இருக்கும்? கட்சி தொடங்குவதிலையும் வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது கட்சிக்குள்ள ஒரு சாதாரண மனிதராக ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமா? அவருடைய ஆட்டிடியூட் அதை ஒத்துக்குமா? இல்லை அது அவர் தனியாக போனார்னா ஜீரோ, தனியாக போனால் ஜீரோ. அவர்லாம் வந்து போனால் 1% ஓட்டு வாங்க மாட்டார். அவர் என்ன, அவருக்கு பலமே கட்சி தான் சார், ஸ்தாபனம் தான் பலம், ஒரு நிர்வாகம் தான், ஒரு ஆர்கனைசேஷன் தான் உங்களுக்கு பலம். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பெரிய தலைவர் கிடையாது. அந்த ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. பாஜக இல்லாட்டி நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஹூ ஆர் யூ ஆக்சுவலாக? உங்களுக்கு யாருக்கு தெரியும்? இல்லை இன்னொரு வாய்ப்பு இருக்குல்ல சார், இப்போ இது அண்ணாமலை உள்ளே வந்ததுலேருந்து தான் அண்ணாமலை வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசுறதாகட்டும், பிரச்சனைகளை ஒவ்வொரு பிரச்சனையும் கவனத்துக்கு கொண்டு வரதாகட்டும், அதில் வந்து பாஜக வந்துட்டு தமிழ்நாட்டில் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. பாத யாத்திரை போகும்போது சரி, அது காமெடியாக இருந்தாலும் கூட அவர் வந்து மக்களை சந்திக்கிறாரு, பாஜக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறாரு அப்படிங்கிற பேச்சு இருக்கும்போது அப்ரப்டாக அண்ணாமலை தூக்கி போகிறது சரியாக இருக்குமா பாஜக? அப்ரப்டானா வந்து கட்சியோட நலன் கருதி தூக்கி போடுறாங்க. கட்சி வந்து ஒரு முடிவு எடுக்குது, நம்ம அடுத்த 26 எலெக்ஷனில் 4 எம்எல்ஏவோ 10 எம்எல்ஏவோ மாற்றணும், அதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுக கூட்டணி பெட்டர்னு நினைக்கும் போது அதுக்கு தடையாக இருக்கிறவரை அண்ணாமலையை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து கட்சியோட மேலிடத்தோட முடிவு, கட்சி நடவடிக்கை. ரெண்டாவது வந்து
நான் தான் எல்லாம் நிறுவனம் வந்து எனக்கு பின்னாடி தான் இருக்குது, அமைப்புன்றது வந்து எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. என்றைக்குமே வந்து அமைப்போட தனி மனிதன் வந்து பெரிய ஆள் கிடையாது, அமைப்பு தான் பெருசு. தனி மனிதன் வந்து அந்த அமைப்புனால தனி மனிதன் இருக்கானே தவிர தனி மனிதனுக்காக ஒரு அமைப்பு கிடையாது. ஆனால் எம்ஜிஆருக்காக அதிமுக, அதிமுகவாக எம்ஜிஆர், அது வேறு விஷயம். திராவிட கட்சிகளில் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்து உண்மை. ஆனால் திமுக அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. திமுக வந்து ஆர்கனைசேஷனலாக அமைப்பு ரீதியாக பலமாக இருக்கிற ஒரு கட்சி. இன்றைக்கி உதயநிதி இல்லை, நாளைக்கு இன்னொருத்தர் வந்தாலும் அந்த அமைப்பு ரீதியாக ஒரு கட்சி இருக்கும். ஆனால் தனி மனிதர்கள் இருக்கிற எம்ஜிஆர் போன்றவர்கள், ஜெயலலிதா போன்றவர்கள் போது அவங்களே கட்சிக்கு அவங்களே இருந்தாங்க. அது அவங்கள தவிர மற்றவங்கெல்லாம் வந்து போனாலும் வந்தாலும் யாருக்கும் கவலை இல்லை, அவங்க அதிமுகவை நடத்தியிருந்தாங்கன்றது தான் பாயிண்ட்டு. ஸோ அதனால் வந்து இப்போ இன்றைக்கி என்ன நிலைமைன்னா வந்து அண்ணாமலையினால தான் பிஜேபி கிடையாது, பிஜேபியினால தான் அண்ணாமலை. இது அண்ணாமலை ஒரு எம்ஜிஆர் கிடையாது, அண்ணாமலே அதில் ஒரு பார்ட்டாக இருக்கார், அவ்வளோதான். அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு பார்ட்டாக இருக்கார். இவர் நான் தான் எல்லாமே, தமிழ்நாட்டில் என்னால் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு இவர் நினச்சிட்டாருன்னா அவர் தன் தலையில் தானே மண்ணவாரி போட்ட மாதிரி ஆகிடும். அவர் தனியாக போய் நான் எனக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது, நான் டெய்லி 10 பத்திரிகை, இவர் மட்டும் பிஜேபி விட்டு வெளில வந்துட்டார்னா இவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு 2 பேர் கூட போக மாட்டான், இந்த பத்திரிகையாளனும் போக மாட்டான். அவர் முன்னாடி இப்போ 10 மைக்கு இருக்குல்ல, அவர் தனியாக அவர் சொல்லுங்கள், தனியாக வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவர் முன்னாடி 2 பத்திரிகையாளரோட அவர் பேச மாட்டான். அதுதான் அவருடைய நிலைமையாக இருக்கும். அவர் எந்த விதத்தில் அவர் ஒரு தனி கட்சி நடத்துறதுக்கு தகுதியானவர் வர்றாரு? என்ன அவரை மாதிரி எத்தனையோ இவருக்கு மேலே பிரபலமாக இருந்தவங்கலாம் கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் தோற்ற வரலாறுலாம் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக வந்து இவர் என்ன எந்த விதத்தில், இவர் கட்சி தாங்க இவரோட பலம். அந்த கட்சியை வச்சு தான் அவர் முன்னாடி வர்றாரு. அந்த கட்சி தான் அவருக்கு அதிகாரத்தை கொடுக்குது. அந்த கட்சி மத்தியில் ஆள்ற கட்சியாக இருக்குது. அந்த கட்சிக்கு ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது, அந்த கட்சிக்கு ஏகப்பட்ட அதிகாரம் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்துறீங்க. அதில் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்திக்கிறீங்க. மேலிடத்தோட வருத்தம் என்னன்னா, நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி உங்களை ஏன் முன்னிலைப்படுத்துகிற, கட்சியை முன்னிலைப்படுத்தியா, கட்சிக்கு நல்லதை பண்ணியான்னு தான் அவங்க சொல்கிறாங்க. நீ உங்களுக்கு சீனியர் எல்லாம் வெளில அனுப்புறீங்க, ஆடியோ வீடியோ போட்டு எல்லாரையும் பழி வாங்குறீங்க. இதெல்லாம் நீங்கள் இப்போ குஷ்பு விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். ஏங்க பல நாளாக நீங்கள் அவங்கள ஏன் கூப்பிடல, கட்சி விஷயத்தில் ஏன் கூப்பிடல, எவ்வளவோ போராட்டம் பண்ணீங்க, ஏன் கூப்பிடல, என்ன சொன்னீங்க, நான் கூப்பிடுறது இல்லைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு டோஸ் விட்டாங்களா இல்லையா, டெல்லியிலேருந்து என்ன விட்டாங்க, ஏன் குஷ்புவை கூப்பிடுறதில்ல? அப்புறம் அடுத்த நாளே கூப்பிட்டீங்களா இல்லையா, கூப்பிட்ட கமலாலயத்தில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்களா இல்லையா, மதுரையில் போய் கலந்துனாங்க இல்லையா, இன்றைக்கி போய் கவர்னரை பார்க்குறாங்க இல்லையா, இது எப்படி நடந்தது? என்னை யாரும் கூப்பிடுறதில்லன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நீங்கள் தானே அதுக்கு பொறுப்பு. அப்போ அவங்கள ஓரம் கட்டது யார்? நீங்கள் தானே ஓரம் கேட்டால் கேசவ நாயகத்து மேலே பழிய போடுறீங்க. ஓகே, நீங்கள் தான் கட்சி தலைவர். ஏன் குஷ்பு ஒரு முக்கியமான பிரமுகராக இருக்காங்க, அவங்களுடைய பேச்செல்லாம் கான்ட்ரவர்சியலாக இருக்குன்றது இன்னொரு சப்ஜெக்ட். பட் பாஜகவில் குஷ்பு ஒரு முக்கியமான ஆளாக இருக்காங்க. அவங்கள கூப்பிடாத நீங்கள் மகளிர் அணி போராட்டம், மகளிர் அணியோட விஷயங்கள்லாம் நீங்கள் நடத்தினீங்கன்னா அப்போ அவங்க சொல்லும்போது டெல்லியில் அப்போ தான் யோசிக்கிறாங்க, இந்த ஆள் எல்லாரையும் ஓரம் கட்டுறாரு, இவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாருன்ற விஷயம் இன்னும் பலமாக அவங்களுக்கு வருது. ஆக்சுவலாக அது பலமாக அதை வந்து உணர்றாங்க. உணரும் போது சரி இவருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்றது இப்போ இந்த இடத்துல வந்து நிற்குது. இப்போ இவர் காலில் விழுந்து கூட இவரை நீக்கிறாங்களா, இல்லை எடப்பாடி வேண்டாம் இவர் சொல்கிறத அவங்க கேட்குறாங்களான்றதான் இப்போது அந்த பாயிண்டில் இன்றைக்கி ஓடின்னு இருக்க வேண்டி. ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி.